வியூவர்ஸ், நான் க்ளோடி லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0% பரபரப்பான ஒரு பயங்கரமான கதைக்களம். 2-3 முக்கியமான பாயிண்ட்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது, ரிஜிஸ்டர் மேரேஜ். வாழ்த்துக்கள் சொல்கிற ஒரு அந்த தருணத்தில் இந்த பக்கம் பதட்டமான சூழ்நிலையே இருக்குது. ஏன்னா மீனா தான் முன்னால் நின்று பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் முத்துவும் அந்த இடத்துல முருகன் அழைச்சிட்டு வராங்க. ஏன்னா முருகன் வந்து ஆல்ரெடி சொல்லும் போதே நமக்கு இந்த சீன் புரிஞ்சு போச்சு. ஓகே, 2 பேர் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருகன் வித்யா அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் என்னென்ன மாதிரிலாம் வேணும் தேவை அது மாதிரி முன்னாடியே போய் தெரிஞ்சு வச்சுக்கோம்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அதுக்காக முருகன் வந்து நம்ம முத்து அழைச்சிட்டு வர்றாரு. ஏன் முத்து தான் முருகன் அழைச்சிட்டு வர்றாருன்னு சொல்லலாம். சரி, இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க, முத்துவும் மீனாவும். இப்போ மீனா இந்த இடத்துல பொய் சொல்லுவாங்களா? பொய் சொன்னாலும் ஒரு நாள் மீனாவும் இந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது முத்து கோவப்படுவார். அதே சமயம் பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து ஒளிஞ்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் முத்துவை பார்த்துட்டு. ஏன்னா மீனா பின்னாடி அவங்க நிற்கிற மாதிரி சீன் வைஸ் காட்டல. இது டீட்டெயில்டு ப்ரமோவில் பார்க்கணும். இன்னொன்று சொல்லணும்னா அடுத்த வாரம் இதுதான் காட்சி அப்படின்ட்டு இந்த சீனோட இறுதியில் போட்டுறாங்க. இதனாலேயே மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படலையோன்னு இருக்கு. ஏன்னா சிறகடி காசை இந்த டாப் 1ல் வராதுக்கான ரீசன் வந்து இந்த ப்ரமோவை ஒவ்வொரு வாரமும் இறுதியிலேயே அடுத்த வாரம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யத்தை ப்ரமோட இறுதியிலேயே கொடுத்துட்றாங்க. இது டிஆர்பிக்கு ஒரு ப்ளஸ்டான பாயிண்ட் தான். ஓகேவா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ரோஹிணி. ஓகே, ரோஹிணி மாட்டிக்குவாங்களா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது 1 லட்சம் லாஸ், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இன்னொரு லட்சமும் லாஸ். இங்கே மாமியார் வந்து விஜயா வந்து எனக்கு 1 லட்சம் கொடுக்கணும் நான் பட்ட அவமானத்துக்குங்கிறாங்க. ஸோ 2 லட்சம் லாஸ். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இங்கே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் சிட்டி மேலே இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது ரோஹிணிக்கு சுத்தமாக போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கசப்பான விஷயம் நடக்கும். எப்பயுமே எனிமி கூட நம்ம காண்டாக்ட் வச்சோம்னா இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பட் மற்றபடி எதுவும் பெருசாக அப்படிங்கிறது இல்லை. ராகினினே வருதுங்க, சாரி, ரோகிணிக்கு. சரி, இது மட்டும் இல்லை, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த யமதர்ம வேஷம் அந்த மாதிரி சில ட்ராக்கு, அப்புறம் இவங்க இந்த ஹாஃப் சாரியில் போனது, இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சிலர்லாம் வந்து கொஞ்சம் விமர்சிக்கிறீங்க, என்னப்பா போர் அடிக்குது அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரியான ட்ராக் தான் வந்து டிஆர்பிக்கு அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுது. ஏன்னா நான் என்னோடய பையன்லேருந்து குட்டி பையனுக்கு என்ன தெரியும், அவன்லேருந்து நிறையா பேர் பெரியவங்களாம் வந்து சிரித்து பார்க்குறாங்க இந்த சீனு. ஸோ விஜயா பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள், முத்து பண்ணுறதெல்லாம் அவங்களாம் சிரித்து பார்க்குறாங்க. அதுதான் என் நார்மல் ஆடியன்ஸ்க்கு முக்கியம். ஸோ நம்ம பெருசாக லாஜிக் அதுன்னு பார்க்குறோம். ஆனால் சீரியல்ங்கிறது இவ்வளோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்க்குறதில்ல. அதனாலேயே அவங்க டிஆர்பி ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் நானே பேசியிருந்தாலும் விமர்சித்து தான் பேசியிருப்பேன், என்னங்க இது போர் அடிக்குது அப்படின்ட்டு. பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. புரிதல் ஸ்டேடியம். உங்களுடைய கருத்துக்கள்?